பீகார் தேர்தல் முடிவை போல்தான் தமிழகத்திலும் தேர்தல் முடிவு இருக்கும் எனவும், நாட்டை பற்றிய கவலை காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு கிடையாது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர, ஒன்றிய, பேரூர் கழகங்களில் உள்ள வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சியாக காங்கிரஸ் கட்சி உள்ளது எனவும், நாட்டில் என்ன நடக்கிறது என தெரியாமல் ராகுல் காந்தி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எனவும் விமர்சனம் செய்தார். திமுக தோல்வி முகத்தோடு கோட்டையை விட்டு வெளியேறும் காலம் வந்துவிட்டதாகவும், அதிமுக வெற்றி முகத்தோடு கோட்டையை நோக்கி செல்லும் காலம் வந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார். பாரதிய ஜனதா தலைமையில் உள்ள கூட்டணி அங்கு பீகாரில் ஆட்சி அமைக்கிறது. பல்வேறு போக்குகளை எல்லாம் இந்தியா கூட்டணி விதைத்தது. நாட்டை பற்றிய கவலை எல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடையாது. திமுக தான் அந்த காங்கிரஸ் கட்சியை, வீணா போன காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிஜேபி கூட்டணி, நிதிஷ்குமார் தலைமை கூட்டணி அங்க பீகார்ல பாத்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட இடங்கள்ல 243 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட கூட்டணியே 230 இடம் பிடிச்சிட்டாங்க, 25 இடத்துக்கு பிடிச்சிட்டாங்க. இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. வெற்றியின் கதவுகள், கோட்டை கதவுகள் எடப்பாடியாருக்கு திறந்து கொண்டிருக்கிறது. கோட்டை கொத்தளங்கள் எடப்பாடியாரின் வருகையை காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றாக பணியாற்றுங்கள், உண்மையாக இயக்கத்துக்கு பணியாற்றுங்கள், எடப்பாடியாரை நம்பி பணியாற்றுங்கள். ராஜபாளையம் தொகுதி நமது அடையாளம். இங்கே அதிமுக தான் போட்டியிடும், ரெட்டேலை தான் போட்டியிடும். சிவகாசி ஒரு கண் என்று சொன்னால் ராஜபாளையம் மறுகண். அதிமுக 7 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி விருதுநகர் மாவட்டத்தில் கைப்பற்றும், அதிலே சந்தேகம் இல்லை. இருந்தாலும் ராஜபாளையம் தொகுதி அதிமுக அடையாளம். அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது. ஆக ஒரு அற்புதமான வெற்றியை தமிழகம் காண இருக்கிறது.